என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது என்பதையும் நீங்கள் அறிவீர்கள். வேறு எந்த தொலைக்காட்சியிலும் இதுபோன்ற யோகாசன நிகழ்ச்சி 10 ஆண்டு 15 ஆண்டுகளாக நடைபெற்றதே கிடையாது. ஏதோ 1-2 வருடங்கள் வேண்டால் நடந்திருக்கலாம். அப்படியே அந்த இது போய்விடும். மீண்டும் வருவது என்பது கடினம். ஆனால் கலைஞர் தொலைக்காட்சியில் நீண்ட நெடுநாட்களாக இந்த நிகழ்ச்சி மக்களுக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. மக்களுக்கு தேவையான பயிற்சி, நோய் இல்லாமல் வாழ்வதற்கான வழிமுறையை காட்டக்கூடிய பயிற்சி, வாழ்க்கையில் முன்னேறவும் நினைவாற்றல் பெறவும் இன்னும் பல அற்புதமான தேவைகளை அவர்கள் பெறுவதற்கான பயிற்சி தான் யோகாசனம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் நமது அரங்கிற்கு பார்ப்பீர்களானால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நேராக நிமிர்ந்து உட்காரே வித்யா, நேர நிமிர்ந்து உட்காரே, அப்படி உட்காரே. இப்பொழுது நமது அரங்கிக்கு ஸ்ரீ நிவித்யா வயது 6 தான் ஆகிறது. பார்க்க வேண்டும். வஜ்ரவேல் 76, இந்த பக்கம் 76, இந்த பக்கம் வெறும் 6. யோகாசனம் செய்வதற்கு வயது ஒரு தடையாக இல்லை என்பதற்கு இதே ஒரு உதாரணம். எந்த வயதிலும் செய்யலாம். உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். அவர் 76 வயது என்று சொல்ல முடியாது. அவர் என்னுடைய பயிற்சியாளர் ஆசிரியராக இருக்கிறார். மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நோயுற்றவர்களுக்கும் ஆசனத்தை கற்றுத்தந்து கொண்டு இருக்கின்றார். அந்த நிலையில் இருவர்களும் இப்பொழுது பரிவர்த்தக ஜானு சீராசனத்தை செய்ய போகிறார்கள். இது ஒரு கடினமான ஆசனங்களும் கூட. அதை அழகாக சிம்பிளாக அசாத்திரமாக செய்கிறார்கள். பாருங்கள், இங்கே பத்மாசனத்தை கலைத்து விட்டு ஸ்ரீ வித்யா ஆசனத்தை செய். பரிவர்த்த ஜானு சீராசனம் செய். ஆறு வயதும் செய்கிறது, 76 வயதும் செய்கிறது. வயது ஒரு தடை கிடையாது. எந்த வயதிலும் நாம் உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். எந்த வயதிலும் நாம் ஆரோக்கியத்தை கடைபிடிக்கலாம். நோயின்றி வாழலாம். 100ஐ தாண்டலாம். இன்றைக்கு எனக்கு 90 வயது ஆகிறது என்று சொன்னால் நான் ஆசனத்தை கடைபிடிக்கின்றேன். காலையிலும் மாலையிலும் ஆசனங்களை செய்கின்றேன். இயற்கை உணவுகளை சாப்பிடுகின்றேன். 100ஐ லகுவாக தாண்டுவேன். எனக்கு அதில் ஒன்றும் சிரமமே கிடையாது. என்னுடைய குரலில் தளதளப்பு கிடையாது. என்னுடைய வேலைகளில் எந்த தடையும் கிடையாது. ஆகவே ஆசனம் செய்தால் நாம் அதிக நாள் ஆரோக்கியமாக வாழ முடியும். நாம் நினைத்ததை பெற முடியும். மக்களுக்கு நாம் நினைத்த காலம் வரைக்கும் இருந்து தொண்டு செய்ய முடியும் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். கலைச்சிருமா? ஆசனத்தை கலைச்சிரு. இந்த பக்கம் போடு, இந்த கால் போடு, வலது கால் போடு, இந்த காலை போடு, நீட்டி நீட்டு பண்ணு. எத்தனை நெளிவு சுழிவு என்பதை பார்க்க வேண்டும். முதுகெலும்பு திருகப்படுகிறது. நான் முன்னாலேயும் விளைவதில்லை, பின்னாலேயும் விளைவதில்லை. எங்கே முதுகை திரும்ப போயிடும், திருக்கப் போயிடும். முதுகுவலி தான் 72,000 நாடி நரம்புகள் செல்கின்றன. அந்த முதுகெலும்பு இருக 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 நமக்கு வயோதிகத்தன்மை சீக்கிரம் வந்து விடுகிறது. முதுகெலும்பை இருக விடக்கூடாது. முன்பின் விளைவதோடு பக்கவாட்டிலையும் திருக வேண்டும். அதற்கு ஒரு சில ஆசனங்கள் தான் இருக்கின்றது. ஆகவே தான் இந்த பரிவர்த்தக ஜானு சீராசனம் முதுகை திருகக்கூடிய முக்கியமான ஆசனங்களில் ஒன்று. முதுகு வலி, கழுத்து வலி,
இன்னும் பிற முட்டு வலி, பந்துக்கிண்ண முட்டு, கை பந்துக்கிண்ண குட்டு, தொடை பந்துக்கிண்ண முட்டு, இவைகளெல்லாம் திருகப்படுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு எந்த பயிற்சியும் நாம் தருவதே இல்லை. ஆகவே இது போன்ற ஆசனங்களை செய்யும் பொழுது முக்கிய உறுப்புகளான முதுகெலும்பு நன்றாக திருகப்படும், வளையப்படும், இரத்த ஓட்டம் டாப் டு பாட்டம் சரியாக போய்கொண்டே இருக்கும். அதுதான் முக்கியம். முதுகெலும்பை இருக வயோதிகத்தன்மையை நாமே தேடிக்கொள்கிறோம் என்பதுதான் பொருள். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். அப்படியே நேர பத்மாசனத்துக்கு வந்து முன்ன போங்க. நேர உட்காருங்க. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் அற்புதமான ஆசனங்கள். சிறுவர்கள் செய்வது கடினம், அவர்கள் செய்கிறார்கள். பெரியவரும் செய்கிறார், சின்னவரும் செய்கிறார். அழகாக செய்கிறார்கள். அதில் எந்த சிரமத்தோடு பல்லை கடித்து கொண்டோ முகத்தை விகாரமாக வைத்து கொண்டோ செய்வதில்லை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை பெரியவர்களும் செய்யவர்களும் செய்து தங்கள் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு நெடுநாள் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன். தந்தை பெரியார் அவர்கள் கடவுள் இல்லை என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திமுக கழகத்திற்கு கடவுளை பற்றிய கொள்கையை வகுத்து கொடுத்தார். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று சொல்கின்ற நேரத்தில் கவி சக்கரவர்த்தி சுப்பிரமணிய பாரதியார் 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகாள், அறிவொன்றே தெய்வம் என்று ஓதி அறியீரோ என்று அறிவுறுத்துகிறார். அறிவே தெய்வம் என்று பாடிய பாரதியார் தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். உண்மைதான் தெய்வம். அந்த உண்மைக்கு பயந்து நடந்தால் அது தெய்வத்தை வழிபடுவதற்கு சமம் என்று பாரதியாரே குறிப்பிட்டிருக்கிறார். அந்த கருத்தைத்தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று திமுக கழகத்திற்கு ஒரு கொள்கை தத்துவத்தை தந்தார்கள்.